ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து எனக்கு வாய்ஸாக அனுப்புனீங்க அப்படின்னா, அந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கிற ட்ரிக் அண்டு டிப்ஸு, அதில் இருக்கிற மிராக்கிள் வந்து மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா ஈர்ப்பு விதியில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நிறைய டிப்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நிறையா பேருக்கு வந்து டிப்ஸ் வந்து நிறையாது வந்து அவங்களுக்கு வந்து வரும், அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட 3 சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து எனக்கு ஆடியோவாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ அவங்க பண்ணது இல்லாமல் அவங்க தங்கச்சிக்காகவும் பண்ணி அது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து கடைசி வரைக்கும் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஆடியோவில் வந்து அவங்க நிறைய இடத்துல வந்து நான் வீடியோ பார்த்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்க வேணாம். என்னோட வீடியோ பார்த்து அவங்க பண்ணல. அவங்க வந்து அந்த அகக்காட்சி படைப்பை வந்து ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி அந்த அகக்காட்சி படைப்போட வீடியோ தான் அவங்க வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே வந்து சக்ஸஸ் பண்ணதான் வீடியோ பார்த்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆடியோ போடுறேன், நீங்கள் கேளுங்க. ஹலோ சார், உங்களோட சேனல் சுவாசமே துணை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலில் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட வீடியோஸ் எல்லாமே. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு வீடியோவில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது மூலயமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நானும் ரொம்ப நாளாக இந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலயமா உங்கள் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணலாம், என்னென்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஒரு ரொம்ப நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்னன்னே தெரியாத வயசுலேயே நான் வந்து ஒரு சின்ன ஸ்லிப்பர் தொலைஞ்சு போனதுக்காக வந்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு என்னோடய ஸ்லிப்பர் காணாமே அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாக தான் காணாமல் போச்சு. அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்லிப்பரை தேடிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் என் ஸ்லிப்பர் இருக்கான்னு நான் தேடி பார்ப்பேன். ஸோ கடைசி என்னாச்சுன்னா அதே வீட்டு ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதே ஃபங்க்ஷனில் ஒரு ஆள் வந்து என்னோடய ஸ்லிப்பர் போட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த ஸ்லிப்பரை அடுத்த ஃபங்க்ஷனில் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். என்னோடய ஸ்லிப்பரில் இது யார் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு அந்த ஸ்லிப்பரை வந்து நான் கேட்டு வாங்கிட்டேன். பட் இது மூலயமா வந்து அந்த டயத்தில் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்னன்னே தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வயசில் நான் நம்பினேன். அதே வளர்ந்ததுக்கப்புறம் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் இதுக்கு பேர் அப்படின்னு நான் தெரிஞ்சு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். உங்கள் சேனல்லையும் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ இது மூலயமா வந்து நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா எதனால அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும். தெரியாதவங்களுக்கு கூட தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா எனக்காக நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து வீடே, எங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருக்குது, ஊரில் தான் இருக்குது. பட் நான் செட்டில் ஆனது வந்து வேறு ஊர் அப்படிங்கிறனால அந்த ஊரில் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை. அந்த ஊர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த ஊரில் வந்து எந்த வீடு பார்த்தாலுமே சரி நம்மளும் இந்த மாதிரி வீடு வாங்கணுமே அப்படின்னு அந்த வீடியோவை அவ்வளோ ரசித்து பார்ப்பேன் நான். ஸோ அது மூலியமாக வந்து அட்ராக்ட் பண்ணி, அதாவது ஒரு வீடியோ இந்த விஷுவலைசேஷன்லாம் பண்ணுவேன், இந்த 17 செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுவேன் நான். பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பண்ணி எனக்கு வந்து சொந்த வீடியோ நான் வாங்குற மாதிரி எனக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சது. ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மூலயமா வந்து ஏன் நம்ம வந்து மற்றவங்களுக்காக கூட பண்ணலாமே அப்படின்ட்டு என்னோடய சிஸ்டருக்கு வந்து சொந்த வீடு இல்லை. ஸோ எனக்கு அப்புறம் அவளுக்கும் கிடைக்கணும், அந்த ஹாப்பினஸ் அவளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் நம்ம அவளுக்காக வந்து அவள் வீடு வாங்குற மாதிரி நம்ம ஒரு விஷுவலைசேஷன் பண்ணக்கூடாது, இந்த 17 செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி அது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 1 வீக் to 10 days நான் பண்ணியிருப்பேன் என்னோடய சிஸ்டருக்காக. ஸோ டெய்லியுமே ஒரு 17 செகண்ட்ஸ் உட்காந்து அவள் கிரகப்பிரவேசத்துக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி, நான் பின்னாடி நிற்கிற மாதிரி, அவள் வந்து ஹோமத்துக்கு முன்னாடி உட்கார்ற மாதிரி, அந்த வீட்டில் எப்படி இருக்கணும், வெளியே ஆப்போசிட்டில் தான் கிச்சன் இருக்கணும், அப்புறம் இந்த சைடில் வந்து பெட்ரூம்ஸ் இருக்கும், அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிற மாதிரி, பால் காய்ச்சுற மாதிரி, இந்த மாதிரி ரியலாக அவள் கிரகப்பிரவேசம் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சின்ன ஒரு செகண்ட், ஒரு 17 செகண்ட் தான், அந்த 17 செகண்ட்லேயே வந்து எல்லா சீன்ஸுமே டக்குன்னு கவர் பண்ணுற மாதிரி ஒரு 1 வீக் to 10 days தான் பார்த்துருப்பேன். அப்புறம் விட்டுட்டேன் அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் அந்த டயத்தில் என் சிஸ்டருக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவள் வாயிலேருந்து வந்ததில்லை. ஆசை மட்டும்தான் இருந்தது. பட் எந்த ஸ்டெப்பும் அவள் எடுத்ததில்லை. ஸோ அந்த வீடியோ பார்த்து ஒரு கிட்டத்தட்ட 1 month or 1.5 month கிட்ட தான் இருக்கும். திடீர்னு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு வீடு போய் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு லோனும் எலிஜிபிலிட்டியும் இருக்குது,
ஸோ எங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ நாள் வீடு பற்றியே பேசாத என்னோடய சிஸ்டர் வந்து திடீர்னு ஸோ இது மூலயமா நடக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லையா? ஸோ இவ்வளோ நாள் நடக்காமல் வந்து ஏன் இந்த நான் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உடனே வந்து நடக்கணும்? ஸோ இது மூலயமா தான் நம்ம வந்து அவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அவன் வீடு வாங்கியிருப்பா எப்படியும், பட் இருந்தாலும் வந்து நான் வீடியோ பார்த்தது வந்து அவளுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக வீடு வாங்குகிற சிச்சுவேஷன் அவளுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ இதனால் நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்காக மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்காகவும், உங்கள் ரிலேஷனுக்காக, உங்கள் சொந்தம், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்களுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத வந்து நீங்களும் பார்த்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுறத அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலிமா, இந்த 17 செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் மூலிமா அப்படிங்கிறத வந்து உங்கள் சேனல் மூலிமா நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். தேங்க்யூ ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு இந்த ஈர்ப்பு விதி என்ன அப்படின்னு தெரியாத வயசுலேயே வந்து அவங்க ஈர்ப்பு விதியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வந்து ஒரு லாலாம் கிடையாது, அது நம்மளோட வாழ்க்கை முறை, அது எப்போவுமே இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஈர்ப்பு விதியை நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளோ டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த ஒரே ஃபோக்கஸில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அவங்க தொலைஞ்சு போன அவங்க செருப்பு வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு 2வது கதையில் வந்து அவங்க வந்து இந்த ஈர்ப்பு விதியை வச்சு சொந்த வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. 3வது ஸ்டோரி வந்து தனக்காக இல்லாமல் தன்னோட தங்கச்சிக்காக வந்து இவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு கூட நிறையா பேர் கேட்டிருக்காங்க, என்னோட ஹஸ்பண்டுக்காக பண்ணலாமா, என்னோட பையனுக்காக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆடியோ வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்துச்சு, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கும் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆடியோவோட அனுப்புனீங்கன்னா இதை வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி கண்டிப்பாக அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். தேங்க்யூ.